பரிகாரம்னா என்ன அப்படின்னா, ஒரு யதார்த்த வாழ்வியல்ல எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா, ஆண்கள வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கல்யாணம் ஆன ஆண்கள், இப்போ உங்க அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்து குடுக்கணும் தீபாவளிக்கு அப்படின்னா, அதுக்கு முதலாவதா உங்க மனைவிய பர்ச்சேசிங் கூட்டிட்டு போயி ஒரு ரூ. 2000 நீங்க உங்க மனைவிக்கு வாங்கி குடுத்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டு, அதன் பிறகு உங்க அம்மாவுக்கு ஒரு ரூ. 1000 ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா, ஹேப்பி தீபாவளி. இத அப்படியே தலைகீழா செய்வோமே. முதல்ல அம்மாவுக்கு ஒரு ரூ. 1000 நீங்க ட்ரெஸ் எடுத்துட்டு, அத வந்து உங்க மனைவிட்ட சொல்லி, அதன் பிறகு நீங்க உங்க மனைவிய பர்ச்சேசிங் கூட்டிட்டு போனீங்கன்னா, எனக்கு ட்ரெஸ்ன்னு ஒண்ணே வேண்டாம் அப்படின்னு சொல்லிருவாங்க. உங்களுக்கு இந்த தீபாவளியே கிடையாது. ஒரே சம்பவம் தான். முன்ன பின்ன மாத்தி செய்றோம். இவ்வளவுதான். இதனால தீபாவளியே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதும், துன்பமா இருக்கிறதும் டிஃபைன் பண்ணிரலாம். இவ்வளவுதாங்க பரிகாரம்ங்கிறது. அதாவது எத செஞ்சா எது வந்து சாந்தமாகும். ஒரு மனுஷங்களையே இப்படி திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னா, கடவுளர்களையும் இதை திருப்திப்படுத்த முடியும். இன்னைக்கு வந்து ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகுது. இதுல என்ன சிறப்பம்சம்னா, சிவனையை விட அதீத சக்தி பார்வதி தேவி அம்மையாருக்கு இன்னைக்கு அதிகமா கிடைச்சிருக்கு. அதனால ஆடி மாதம் பிறந்துட்டாலே நீங்க பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டீங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. ஆடி மாதம் முழுக்க நீங்க விரதம் இருந்து, ஆடி செவ்வாய்க்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி அமாவாசை சூப்பரான நாள். இந்த மாதத்துல கிடைக்காத செல்வங்கள் அத்தனையும் நம்ம பெற்றிருக்க முடியும். தொடர்ந்து நான் சொல்ற மாதிரி இந்த வழிபாடுகளை எல்லாம் பண்ணுங்க.